கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி நான் இந்த தியானத்திற்கு வரவேற்கின்றேன். இந்த நாள் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பாக, கிறிஸ்து பிறந்த நாளாக, கிறிஸ்து ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது 100% உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக, எனக்காக இந்த உலகத்தில், இந்த பாவ உலகத்தில் மானிடனாக வந்து அவதரித்தார் என்பது எத்தனை ஆச்சரியமான உண்மை! மனிதர்களுக்காக ஒரு தெய்வம் மனிதனாக வந்தது எத்தனை பேர் ஆச்சரியம்! அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்து பிறந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் மனிதனாக தேவனாக இருந்தவர், தேவகுமாரனாக இருந்தவர், மனிதனாக மனுஷகுமாரனாக இந்த பூமியில் உங்களுக்காக எனக்காக அவதரித்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் டிசம்பர் 25 என்று ஒரு தேதி வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட தேதியை வேதாகமம் நமக்கு கொடுக்கவே இல்லை. டிசம்பர் 25 என்பது கத்தோலிக்க சபையினால் கண்டுபிடிக்கப்பட்டு புழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தேதியாக சரித்திரம் கூறுகிறது. ஆக அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அவர் பிறந்தது உண்மை அல்லவா? ஆகவே வேதாகமத்தில் நாம் அவருடைய பிறப்புக்கு அடுத்ததான சம்பவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாடங்களை நாம் படித்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் கூறி இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் குடும்ப மரத்தில் 5 மலர்கள், 5 blossoms in Christ's family tree. நமது தியானத்திற்குரிய முக்கியமான வேத பகுதி மத்தேயு 1 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து பிற்பாடு வாசித்து பாருங்கள். அதில் 42 தலைமுறைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க் 1 அதிகாரம் வசனம் 17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் என்று 42 தலைமுறைகளை பற்றி மத்தேயு சுவிசேஷகன் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பேசும் புதிய ஏற்பாட்டு அதிகாரங்கள் 2. ஒன்று மத்தேயு 2 அதிகாரம், இன்னொன்று லூக்கா 2 அதிகாரம். அவரது வம்ச வரலாறு பற்றி பேசும் அதிகாரங்கள் 2. ஒன்று மத்தேயு 1 அதிகாரம், இன்னொன்று லூக்கா 3 அதிகாரம். மத்தேயு 1 அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். இந்த அதிகாரம் ஆபிரகாமில் தொடங்கி மரியாள் யோசேப்புடன் முடிவடைகிறது. லூக்கா 3 அதிகாரம் யோசேப்பில் தொடங்கி ஆதாமில் முடிகிறது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு எழுதும் பொழுது யூதர்களை மனதிலே வைத்து யூத வாசகர்களுக்காக அந்த சுவிசேஷத்தை எழுதினார். லூக்கா ஒரு புறஜாதியான். அவர் என்ன செய்கிறார்? புறஜாதி மக்கள் எல்லாம் மனதில் வைத்து அவர் எழுதுகிறார். அதனால தான் பாருங்கள், மத்தேயு 1 அதிகாரம் எழுதும் பொழுது ஆபிரகாமிலும் தொடங்குகிறார். ஏன்னா யூதர்களுக்கு ஆபிரகாம் முக்கியமானவர். ஆபிரகாம் எங்கள் பிதா என்று சொன்னார்கள். அந்த வழியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரும் ஒரு யூதன் என்று காட்டுகிறார் மத்தேயு 1 அதிகாரத்தில். அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா ஜாதிகளுக்கும் உரியவர். நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து லூக்கா 2 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படிக்கிறேன்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கிடையாது. பைபிள் சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனங்களுக்காக, இந்துக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, சீக்கியர்களுக்காக, புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்காக, இன்னும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்காகவும் பிறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சகல ஜாதிகளுக்கும் இரட்சகர், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன். அதனால தான் லூக்கால 3ஆம் அதிகாரத்தில் வம்ச வரலாறு பற்றி லூக்கா என்ற வைத்தியன் எழுதும் பொழுது யோசேப்பில் தொடங்கி ஆதாமில் போய் முடிக்கிறார். ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், தேவனால் உண்டானவன் அப்படின்னு படிக்கலாம். பிரியமானவர்களே, அப்போ அவர் எல்லாருக்கும் தேவன் என்பதை, அவர் யூதர்களுக்கும் தேவன், எல்லாருக்கும் தேவன் என்பதை மத்தேயு 1லையும் லூக்கா 3லையும் நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, லூக்காவின் பட்டியலில் பாருங்க, எந்த பெண்ணின் பெயரும் இல்லை. மத்தேயுவின் பட்டியலில் இயேசு யூத பின்னணி உடையவர் என விளக்கும் போது அதில் 5 பெண்கள் இடம்பெறுகிறார்கள். 42 தலைமுறைகளில் 5 பெண்களை பற்றி படிக்கிறோம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். யூதர்கள் தங்கள் வம்ச வரலாற்றில் பெண்களின் பெயரை குறிப்பிடவே மாட்டார்கள். பெண்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது யூத கலாச்சாரத்தில். நீங்கள் பாருங்களேன், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 6 லட்சம் புருஷர் பெண்களை கணக்கில் சேர்த்துருக்க மாட்டாங்க. 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் படிக்கிறோம். பெண்களை பற்றி அங்கே போடல். ஏன்னா யூதர்கள் பெண்களை கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரின் குடும்ப மரத்தில் 1 2 அல்ல 5 பெண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் குடும்ப மரத்தில் 5 மலர்கள். அதான் இன்றைக்கி பாடமாக படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் என்று, கிறிஸ்து பிறந்தார் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்புக்காக, சர்வலோகத்தின் ரட்சிப்புக்காக உலகத்தில் வந்திறங்கிய கிறிஸ்துவை வெறும் கொண்டாட்டமாக மாத்திரம் நாங்கள் அவரை நினைத்து போய்விடாமல் அவர் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 5 மலர்கள், 3 பிரிவுகளாக நாம் இந்த பாடத்தை படிக்க போகிறோம். முதலாவது மலர்கள், தி பிளாசம்ஸ். அவர்கள் யார் யார் என்றால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் முதல் நபர் தாமார். யார் இந்த தாமார்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் அப்படின்னு படிக்கிறோம். முதல் மலர், முதல் பெண் யார் என்றால் தாமார். இந்த தாமார் முறைகேடாய் நடந்த யூதாவின் மருமகள். யாக்கோபுடைய 12 ஆண் மக்களில் ஒருவன் யூதா. சரிங்களா? அந்த யூதா 4வது மகன். அந்த யூதாவின் மருமகள் தான் இந்த தாமார். அது 38ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. யாரோ வேசி என்று நினைத்து யூதா தன் மருமகளோடு அவன் முறைகேடாய் நடந்து விடுவான். அதனால் அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. அவள் ஒரு கானானிய பெண். சரிங்களா? அதாவது புறஜாதியால் என்று அர்த்தம். ஆகவே தாமார் என்று எடுத்துக்கொண்டால் 2 கரும்புள்ளிகள். ஒன்று முறைகேடாய் நடந்தால், 2வது ஒரு புறஜாதியால். சரிங்களா? எப்படி இவளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாற்றில் சேர்க்க முடியும்? 2 black spots, 2 strikes. 2வது நபர் யார் என்றால் ராகாப். இந்த ராகாபை குறித்து மத்தேயு 1:5 பாருங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். 2வது பெண்மணி ராகாப் என்று படிக்கிறோம். ராகாபை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் புறஜாதி பெண்.
சரிதானே? வேசி, அழிவுக்கேதுவான இனத்தைச் சேர்ந்தவள். இவளை பற்றி நான் படிக்க வேண்டும் என்றால் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். புரஜாதி பெண், கானானியரில் ஒருத்தி, இவள் வேசி, சரிதானே? அழிவுக்கேதுவான இனத்தைச் சேர்ந்தவள். கானானியர்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், அந்த கூட்டத்தில் உள்ளவர். ஆகவே இவளை குறித்து பார்த்தால் 3 கரும்புள்ளிகள், 3 பிளாக் ஸ்பாட்ஸ். புரஜாதி பெண், வேசி, அழிவுக்கேதுவான இனத்தைச் சேர்ந்தவள். இவளை கொண்டு போய் எப்படி அங்கே சேர்க்கலாம் இயேசுவின் வம்ச வரலாற்றில்? 3வது யார் என்றால் ரூத். இந்த ரூத்தை குறித்து ரூத் என்ற ஒரு சிறு நூலிலே படிக்கிறோம். 4 அதிகாரங்கள் கொண்ட ஒரு சிறு புத்தகம், ரூத் புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. மத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஒரே வசனத்தில் 2 பெண்களை பற்றி படிக்கிறோம். இந்த ரூத்தை குறித்து சொல்ல போனால் மோவாபிய பெண், இஸ்ரவேலனான மக்லோனின் ஏழை விதவை மனைவி. சரிதானே? ஒன்று மோவாபிய இனத்தைச் சேர்ந்தவள், 2வது அவள் ஒரு விதவை. 2 கரும்புள்ளிகள். சரிதானே? அப்போது மோவாபிய பெண்ணாயிற்றே. எந்த ஒரு பெண்ணையும் சேர்க்க மாட்டாங்க யூதர்கள் தங்கள் கணக்கு வழக்குகளில். இந்த விதவையை எப்படி சேர்த்தார்கள்? 2 கரும்புள்ளிகள் இருக்கிறதே. ஆனால் அன்பானவர்களே, வேதம் இவளை எப்படி படம் பிடித்து காட்டுகிறது என்றால், அவள் ஒழுக்கமுள்ளவள், பணிவும் கனிவும் உள்ளவள், தேவனை, யெகோவா தெய்வத்தை விசுவாசித்தவள் என்று நாம் ரூத் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இவள் பெயரிலேயே ஒரு புறஜாதி பெண், இவள் பெயரிலேயே ஒரு புத்தகமே ஆவியானவர் வேதாமத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் எத்தனை ஆச்சரியம்! சரி, கேள்வி, எப்படி இவளை இயேசுவின் வம்ச வரலாற்றில் சேர்க்கலாம்? 4வது நபர் யார் என்றால் பத்ஷேபாள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் பத்ஷேபாள் பேர் வரல, ஆனால் அவள்தான், அவள் புருஷன்தான் உரியா. உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் அப்படின்னு பத்ஷேபாளை மறைமுகமாக இங்கே ஆவியானவர் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பத்ஷேபாளை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஏத்தியனான உரியாவின் புறஜாதி மனைவி. உரையா வாஸ் a Hittite. உரையா வாஸ் a Hittite. உரியா ஒரு ஏத்தியன். சரிதானே? அவனுடைய புறஜாதி மனைவிதான் பத்ஷேபாள். 2வது விபச்சாரத்தில் விழுந்து போனவள் தாவீதோடு. 3வது தான் கர்ப்பமானதை கணவனுக்கு மறைத்தவள். இவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் இவ புருஷனுக்கு தெரியலை. 4வது தன் கணவனை கொல்ல இருந்த கள்ளக்காதலனின் சதிக்கு துணை போனவள். தாவீதைத்தான் கள்ளக்காதல்னு சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கட்டத்தில் அவன் அப்படித்தான் செயல்பட்டான். அந்த கள்ளக்காதலனின் சதிக்கு இவள் துணை போனாள். அமைதியாக இருங்கள். நீங்கள் பாருங்களேன், இவனை உரியாவை போர்க்களத்திலேருந்து வர வைத்து அவனுக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறான் தாவீது. அவன் போக மாட்டேங்கிறான். அவ்வளோ உத்தமனாகி உரியா அவனுக்கு நிறைய மதுபானம் ஊற்றி கொடுத்தான். அவன் கையிலே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான். அந்த கடிதத்தில் இவனை போர் மும்முரமாய் நடக்கிற இடத்துல நிறுத்தி இவனை கொன்று போடுங்கள் என்று யோவாபிடத்தில் கொடுப்பதற்கு, யோவாப் என்ற படைத்தலைவன் அவனிடத்தில் கொடுப்பதற்கு கடிதத்தை தாவீது இவன் கையிலே கொடுத்து அனுப்பினான். பார்த்தீங்களா? இந்த சதியெல்லாம் இவளுக்கு தெரியுமா என்றால் தெரியும், பத்ஷேபாளுக்கு தெரியும். ஆனால் இவளை எந்த மூச்சு காட்டலை, அமைதியாக இருந்தாள். 4 கரும்புள்ளிகள், 4 black spots about பத்ஷேபா. எப்படிங்க இவளை கொண்டு போய் இயேசுவின் வம்ச வரலாற்றில் சேர்க்கலாம்? 5வது மரியாள், மேரி. மத்தேயு 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த மரியாளை குறித்து நாம் படித்தோம் என்றால், இளமையும் தூய்மையும் பக்தி
பக்திமயமுமான இஸ்ரவேலின் கன்னிப்பெண், ஆண்டவரின் அடிமை என்று அவள் தன்னை அர்ப்பணித்தாள். கரை திரை இல்லாதவள். இவளை குறித்து தான் இந்த 5 பேரில் இந்த ஒரு பெண்ணை குறித்து தான் எந்த விதமான ஒரு தவறான படமும் வேதாமத்திலே கொடுக்கப்படவில்லை. அவள் தவறாக நடக்கவும் இல்லை. ஆனால் அவள் கன்னிப்பெண்ணாய் இருக்கும் பொழுதே கருவுற்றாள், இயேசுவை கருத்தரித்தாள். உலகம் அவளை குறித்து தவறாக பேசி இருந்திருக்கலாம். இந்த மரியாளை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நேரம் எடுத்து பிற்பாடு வாசித்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி 5 நபர்களை குறித்து நாம் படிக்கின்றோம். மேற்கண்ட இந்த 5 பட்டியலில் 4 பேர் புறஜாதிகள், சரிதானே? ஒரு நபர் யூதர். யார் அந்த ஒரு நபர் என்றால், யூதராகிய அந்த ஒரு நபர் யார் என்றால் மரியாள். 3 பகிரங்கமாக முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். 2 பேர் பக்தியுள்ள பெண்மணிகள். யார்? ரூத்தும் மரியாளும் பக்தியுள்ள பெண்மணிகள். தாமார், பத்சேபால் மற்றும் இன்னொரு நபர் ராகாப், இவங்கெல்லாம் முறைகேடாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த 5 பேரும் 5 வித்தியாசமான தேச பின்னணி உடையவர்கள், வெவ்வேறு ரூட்லேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம். ஆயினும் இந்த 5 பேரிடமும் காணப்பட்ட 2 பொதுவான விஷயங்கள், 2 பொதுவான ஒற்றுமைகள் என்னென்ன என்று பார்க்கலாமா? பாருங்களேன். முதலாவது, இயேசுவின் மூதாதையர்களாக அல்லது மூதாட்டிகளாக இவர்கள் கருதப்பட்டனர். இந்த 5 பேரும் பாருங்கள், இவங்க எல்லாருமே ஆன்செஸ்டர்ஸ், மூதாதையர்களாக இருந்தவர்கள் இயேசுவுக்கு. இந்த 5 பேர் வழியில் தான் இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இயேசுவின் மூதாதையர்களாக அவர்கள் 5 பேரும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இது ஒரு பெரிய ஒற்றுமை. 2வது பாருங்கள், அவர்கள் அனைவருமே பாவிகள். அனைவருக்கும் ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார். பைபிளில் படிக்கிறோம்ல, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். எல்லாருமே பாவிகள். ரோமர் 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்களேன், எல்லா மனுஷரும் பாவிகள். இதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த பாவத்தன்மை இருக்கிறது. பாருங்களேன், 5 பேர் பார்த்தோம். இந்த 5 பேரில் 2 பேர் தான் பக்தியுள்ள பெண்மணிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களும் பாவிகள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த 5 மலர்கள் பற்றி பார்த்தோமே. நம்ம 2வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள், பிளெஸ்ஸிங்ஸ். என்ன ஆசீர்வாதங்கள்? இந்த 5 பேரை எப்படிங்க மலர்கள் என்று குறிப்பிடலாம்? இவர்களை முட்கள் என்று கூறுவதே சரி அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. கன்னிப்பெண் மரியாளை கூட அநேகர் தப்பாக தான் நினச்சாங்க, முள்ளத்தான் நினச்சிருக்கலாம். இவ எங்கேயோ போய் யார் கூட தப்பாக நடந்துட்டா. ரோம போர் சேவகர்கள் இவளிடத்தில் தவறாக நடந்திருக்கிறார்கள், இதனால் தான் இவள் கருவுற்றாள்னு சொல்லி கூட அந்த காலத்தில் ஒரு பேச்சு இருந்துச்சு. இயேசு பிறப்பதற்கு முன்பாக நீ வேசித்தனத்தினால் பிறந்தவன் அப்படின்னு கூட யூதர்கள் இயேசுவை சுட்டி காட்டினார்கள். நீ பைபிளை படித்து பாருங்கள், சுவிசேஷங்களை படித்து பாருங்க. நாங்கள் அப்படி பிறக்கலை அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போது மரியாளை தவறாகத்தான் சமுதாயம் பேசி இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 5 பேரையும் நாம் சற்று ஆழமாக உற்று நோக்கி பார்த்தால், ஒவ்வொரு பாவிக்கும் தேவனின் பிள்ளைக்கும் அவர்கள் பெரும் ஆசீர்வாதமானவர்கள் என்பது புலப்படும். அந்த 5 பேருடைய பெயர்களில்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் மறைந்துள்ளன. சரிங்களா? அவற்றில் அந்த பெயர்களில் தேவனுடைய அன்பும் கிருபையும் வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். ஒவ்வொரு நபரின் பெயராக நாம் பார்க்கலாமா? முதலாவது பாருங்களேன், தாமார். இந்த தாமார் என்ற
பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பனை மரம்னு அர்த்தம், பாம் ட்ரீ என்று பொருள். திஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டெபிலிட்டி அண்ட் லைஃப் கிவிங் பவர். பனை மரம் பாருங்களேன், மிக உறுதியாக இருக்கும். அது யாரும் போய் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, யாரும் பராமரிக்க மாட்டார்கள். வெயில் கொளுத்துற இடத்துல, சூடான இடத்துல தான் இந்த பனை மரம் இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் என்ன கொடுக்கும்? ஜீவன் கொடுக்கும். ஏப்ரல் மே மாதம் வந்த உடனே பசங்கள்லாம் பாருங்கள், கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் அருவாளை தூக்கிட்டு போயிடுவாங்க பனை மரத்தில் ஏறி நொங்கு வெட்டுறதுக்காக. அப்படி தானே? திஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டெபிலிட்டி அண்ட் லைஃப் கிவிங் பவர். இந்த பனைமரத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே பயனுள்ளவை. அன்பானவர்களே, அப்போ நமக்கு இதில் கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா, இந்த தாமார் அவள் தவறி போனால்தான், ஆனாலும் அவள் வம்சத்தின் வழியாகத்தான் இரட்சகர் பிறந்தார். அனைவருடைய வாழ்க்கையையும் உறுதியாக்குகிறவர் இயேசு. வழிதப்பின் ஆத்மாவுக்கும் வாழ்வளிப்பவர் இயேசு. அவர் வழிதப்பி போனால்தான். ஏனென்றால் யூதா என்ன செய்கிறார்? அவருடைய 2 மகன், மூத்த மகனை கொடுப்பாரு, அவன் செத்து போயிடுவான். 2வது மகனும் இறந்துடுவான். 3வது ஒரு மகன் இருப்பான். இந்த 3வது மகன் வளர்ந்தவன் பக்குவம் அடையட்டும், அப்பொழுது நான் அவனை உனக்கு புருஷனாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவளை அனுப்பி விட்டுருவார், மருமகளை தாமாரை. அவளும் காத்திருந்து பார்ப்பால் 3வது மகன் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவான். ஆனால் யூதா தன்னுடைய 3ஆம் மகனை தாமாருக்கு புருஷனாக கொடுக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் 2வது மகனை அடிச்சிட்டார். ஆக அதுபோல் என்னுடைய 3வது மகனும் தேவனால் அடிக்கப்படுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது மகனை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறான்? இந்த தாமார் தந்திரமாக ஒரு வேசி போல செயல்பட்டு தான் ஊருக்கு அவர் வந்திருக்கிறார், மாமனார் வந்திருக்கிறார் என்று அவள் அறிந்து கொண்டு அவள் ஒரு வேசி போல வேடமிட்டு தன் மாமனாரோடு அவள் சயனித்தாள். அவனும் அவள் வேசி என்று நினைத்து தன் மருமகளோடு தெரியாமல் தவறாக நடந்தான். வழிதப்பி போனாள். வழிதப்பின் ஆத்மாவுக்கும் வாழ்வளிப்பவர் இயேசு. பிரியமானவர்கள், ஒருவேளை நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய உறவுகள் மத்தியில் சிலர் தவறி போயிருக்கலாம். அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் சில தவறான வழிகளிலே பயணிக்க அவர்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அவர்களும் வெளியேறப்பட்ட ஆத்மாக்கள். அவர்களுக்காகவும் இயேசு தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களை ஒதுக்கிடக்கூடாது, அவங்களை துரத்திடக்கூடாது. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நபரை கூட ஆண்டவர் தள்ளாமல் அந்த வழியில் தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்றால், இயேசு பரலோகம் அவளையும் நேசிக்கிறது. இயேசு நேசித்திருக்கிறார், பரலோகம் நேசிக்கிறது என்பது புலப்படுகிறது அல்லவா? பாலைவன வாழ்வில் ஜீவ ஊற்று இயேசு. பாருங்களா, வாழ்க்கை வறண்டு போச்சு. முதல் புருஷன் செத்துட்டான், 2வது புருஷனும் இறந்துடுவான், 3வது நபரையும் புருஷனாக கொடுக்கல. சரிதானே? அப்போ அந்த தாமாருக்கு எவ்வளோ மனவேதனை இருந்திருக்கும். அவள் வாழ்க்கை வறண்டு போனது, பாலைவன வாழ்வாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு வேளை நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தில், ஏன் நான் கூட நொந்து போயிருக்கிறேன்னா, பாலைவன வாழ்க்கையில் நமக்கு ஜீவ ஊற்று. பாலைவனத்தில் ஒரு பனைமரம் இருக்குது அப்படின்னா அது ஒரு சோலை மாதிரி, அதுலேருந்து ஒரு நொங்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? பாலைவன வாழ்க்கை போல் உங்கள் வாழ்க்கை அனல் மிகுந்து காணப்படுகிறதா? இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இல்லாத வாழ்வில் மரணமே. அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் நாம் என்ன செஞ்சிருவோம்? மூழ்கி போவோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எபேசியர் 2:1 படிக்கிறோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவரது நாமத்தில் விசுவாசம் வைக்கும்போது அது ஜீவனாமே. பார்த்தீங்களா? அவர் இல்லைன்னா எனக்கு மரணம், அவரின் வாழ்க்கையில் இருந்தால் எனக்கு ஜீவன், பரிபூரண ஜீவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31 படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு பிறந்தார் கொண்டாடிட்டு கேக்கு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாது. அதை இயேசுவை பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒருவரே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களுக்காக ஜீவன் தந்தவர், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மை கழுவுகிறவர் அவர்தான்.
அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு ஜீவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வமாக இல்லாவிட்டால் நமக்கு மரணம். பார்த்தீங்களா? அப்போது இந்த பாலைவன வாழ்க்கையில் நமக்கு பனைமரம் யாருங்க? இந்த பாவ வாழ்க்கையில் நமக்கு பனைமரம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாமாருக்கு இயேசு இரட்சகர், எனக்கும் அவர் இரட்சகர் தானா? இரண்டாவது ராகாப். இந்த ராகாப் என்ற பெயரிலே மறைந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரந்து விரிந்த என்று பொருள் அந்த பெயருக்கு. ராகாப் என்றால் வைட், பிராட், ஸ்பேஷியஸ் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பெண்களில் கிறிஸ்தவ பெண்களை யாராவது அந்த பெயரை வச்சுருக்காங்களா? தாமார் கூட யாராவது வச்சுருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ராகாப்னு யாராவது வச்சுருக்காங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் அது ஒரு வேசியின் பெயர் அப்படின்னு நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கும் தேவனுடைய அன்பும் கிருபையும் பறந்து கிடக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வசனங்களை பாருங்களேன். எரேமியா 31:3, பூர்வகாலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ், முடிவில்லாத அன்பால் உன்னிடத்தில் அன்பு காட்டினேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா? ஆண்டுடைய அன்பு முடிவில்லாத அன்புங்க. நம்முடைய அன்புக்கு ஒரு முடிவு இருக்குது. பிடிக்கலையா கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டுடைய அன்பு அப்படி கிடையாது, அநாதி சிநேகம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவனோ, அது யாருனாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்துவோ முஸ்லீமோ யாருனாலும் சரி, அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை, முடிவில்லாத வாழ்வை, சாகா வரத்தை அடையும்படிக்கு அவரை பிதாவாகி தேவன் குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? ரோமர் 10:13, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும், பார்த்தீங்களா, எவனும், எல்லாருக்கும் ரட்சிப்பு, எவருக்கும் ரட்சிப்பு இயேசுவால் உண்டாகிறது. அன்பான தேவ ஜனங்களே, இந்த இரட்சகர் நம்ம தெய்வமாக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். ராகாப் போன்றவர்களுக்கும் அவர் இரட்சகராகவே இருக்கிறார். விசுவாசிகள் மத்தியில் இவள் பெயர் இல்லாவிட்டாலும், விசுவாசிகள் நம்ம மத்தியில் இந்த ராகாப் என்ற பெயர் வைக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினால், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ராகாப்னு வைக்கலாம், தப்பு இல்லை. அப்படிப்பட்ட நபரையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர். இந்த பெயரை ஏன் போய் வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் அநேகர். பிரியமானவர்களே, நாம் தாங்க அந்த பெயரை வைக்கிறது இல்லை. ஆனால் விசுவாச பட்டியலில் இந்த ராகாப் இடம்பெறுகிறாள். பாருங்களேன், எபிரேயர் 11:31, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். எரிகோவை தேவன் அழித்த பொழுது இந்த எரிகோவின் வேசியான ராகாபை அவள் குடும்பத்தையும் காப்பாற்றினார். இந்த ராகாப் நிமித்தம் குடும்பத்துக்கே ரட்சிப்புங்க, குடும்பமே காக்கப்பட்டது. ராகாப்னு வேசி இந்த பேரையை வச்சிங்கன்னு சொல்கிறோமே, அவள் கீழ்ப்படிந்தாள், அவள் விசுவாசித்தாள், தேவனுடைய வேவுகாரரை ஏற்றுக்கொண்டால், கீழ்ப்படியாதவர்களோடு அவள் சாகவில்லை, கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறினாள், தன் குடும்பத்தையே ரட்சித்தாள். ராகாபின் பேர் வச்சா என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. விசுவாசிகள் மத்தியில் அவள் பெயர் இல்லாவிட்டால் விசுவாச பட்டியலில் எபிரேயர் 11 அவள் பெயர் இருக்கிறது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! ஜீசஸ் கேன் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் த சின்னர்ஸ் லைஃப். ஒரு பாவியின் வாழ்க்கையை தேவன் முற்றிலுமாய் மாற்ற முடியும் என்பதற்கு இந்த ராகாப் ஒரு உதாரணமாக இருக்கிறாள். இதாங்க ஆசீர்வாதம். ஒரு பாவியை ஆண்டவர் பரிசுத்தமான மாற்றுறார். பார்த்தீங்களா? ஒரு கீழ்ப்படியாதவனை கீழ்ப்படுகிறவளாக மாற்றுகிறார் அல்லவா? ஒரு அசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவளை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரியவளாக ஆண்டவர் மாற்றுகிறார் அல்லவா? இதாங்க ஆசீர்வாதம். ராகாப் வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாகிலும் நாம் தவறி கிடக்கிறோமா, விழுந்து கிடக்கிறோமா, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை, இந்த பாவம் இருக்கிறதே என்று உடைந்து போய் கிடக்கிறோமா?
ராகாபின் தேவன் நம்முடைய தேவன். இந்த தெய்வத்தை நாம் பிறருக்கு பறைசாற்ற வேண்டும். மூன்றாவது ரூத். இந்த ரூத் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் என்று அர்த்தம். தோழன் அல்லது தோழமை என்று பொருள். பாவிக்கு தோழன், பாவிகளுக்கு சிநேகிதர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 11:19 பாருங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஜனங்கள் என்னத்தையா சொல்ல தான் செய்வாங்க, ஆனால் ஜனங்கள் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான். சரிங்களா? அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், உண்மைதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், ரூத் என்றால் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பரலோக சிநேகிதர் என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிநேகிதர் மீது, நம் மீது, பாவிகளாகிய நாம் அவருடைய சிநேகிதர்கள், நம்ம மீது ஆழமான அன்பு கொண்ட அவர் தம் ஜீவனையே தந்தார். சிலுவைக்கு வந்தார், ஜீவனையே தந்தார். யோவான் 15:13 படிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தாருங்க. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, உங்களை சிநேகிதர் என்றேன் அப்படின்னு இதே அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் துரோகியையும் சிநேகிதனே என்றார் அல்லவா? மத்தேயு 26:50 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யூதாசை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். ஃப்ரெண்ட், why have you come அப்படின்னு கேட்டார். யூதாசை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று சொன்னார். சும்மா பசப்புறதுக்கு அப்படி சொல்லலை, வெறும் உதட்டினால் மட்டும் சொல்லலை, உள்ளத்திலிருந்து அவர் சொன்னார் சிநேகிதனே என்று காட்டி கொடுக்க போகிறவனையும் அவர் அப்படி நேசித்தார் என்று சொன்னால் அவர் மெய்யான பரலோக சிநேகிதர் அல்லவா? என்ன பாடம் நம்ம கற்றுக் கொடுக்குது என்றால், இந்த ரூத் என்ற நபர் புருஷனை இழந்து விட்டால், மக்லோனை இழந்து விட்டால், ஆனால் பாருங்கள், ஒர்பால் மாதிரி அவள் திரும்ப தன்னுடைய தேசத்துக்கே ஓடி போகவில்லை. தன்னுடைய மாமியாரை விடாப்பிடியாய் பிடித்து கொண்டு நகோமியை பிடித்து கொண்டால், நகோமியை பிடிச்சுக்கிட்டான்னு சொல்கிறத விட நகோமியின் தேவனை உறுதியாக பற்றி கொண்டால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாலே, ரூத் 1:16-17 வசனங்களில் அந்த ரூத்தின் தீர்மானம், ரூத்தின் வானவில் தீர்மானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் படித்து பாருங்கள், ரூத் 1:16-17 படித்து பார்த்தீங்கன்னா ரூத்தின் 7 தீர்மானங்கள், வானவில்லில் 7 நிறங்கள் போல அந்த தீர்மானத்தில் 7 குறிப்புகள் இருக்கும். ரெயின்போ டிசிஷன் ஆஃப் ரூத் அப்படின்னு சொல்லலாம். ரூத்தின் வானவில் தீர்மானங்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று வந்துவிட்டாள். இப்படி இஸ்ரவேலின் தேவனிடத்தில் தஞ்சமாய் வந்துவிட்ட அவளை ஆண்டவர் தனியாய் விட்டு விடுவாரோ? இல்லைங்க. விதவையாக வந்தவளை, 7 விதவையாக வந்தா, போய் பொறுக்குனா, வயலிலே சிந்தப்பட்ட அந்த வார்கோதுமை, நெல், இந்த மாதிரி தானியங்களை பொறுக்க போனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எஜமாட்டியாகிவிட்டால், சீமாட்டியாகிவிட்டால் இந்த ரூத். போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். பார்த்தீங்களா? அவளுக்கு ஒரு சிநேகிதனை, அவளுக்கு ஒரு தோழன் போன்ற ஒரு கணவனை தேவன் ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் தேவனிடத்தில் வந்தவர்களை ஆண்டவர் தனியே தவிக்க விட்டு விடுவதில்லை. ஒருவேளை என்னுடைய பையனுக்கு இன்னும் பெண் கிடைக்கவில்லையே, என்னுடைய பெண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களா? சோர்ந்து போய்விட்டீர்களா? இந்த நாளில், இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த தனிமையாய் கிடந்த, ஏழையாய் இருந்த, விதவையாய் இருந்த அந்த ரூத்துக்கு உதவி செய்த பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் சிநேகிதன் உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய மகளுக்கும் நல்ல ஒரு சிநேகிதனான ஒரு கணவனை, நல்ல ஒரு சிநேகிதியான மனைவியை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியம்! நம்முடைய தேவன் தம்முடைய குடும்ப மரத்தில், கிறிஸ்துவின் குடும்ப மரத்தில் அழகழகான மலர்களை வைத்திருக்கிறார். அந்த வரிசையில் 4வது யார் என்றால் பத்ஷேபாள்.
பத்ஷேபால் என்ற பெயருக்கு. என்ன அர்த்தம் என்றால் பூரண திருப்தியின் மகள், டாட்டர் ஆஃப் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தன் புருஷன் போருக்கு போய்விட்டான் உரியா. ராஜா அழைக்கிறார், தாவீது ராஜா அரண்மனைக்கு வா என்று சொல்லி. இவள் என்ன பண்ணியிருக்கணும்? இது தவறல்லவா, இது பாவம் அல்லவா அப்படின்னு விலகி இருக்கணும். யோசேப் மாதிரி ஓடி இருக்கணும். சரி, அப்படி ஓடலை. சரி, ராஜா கூப்பிடுறாருன்னு பயந்து போனாலோ தெரியலை. அல்லது புருஷனிடம் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவில்லையே, திருப்தி கிடைக்கவில்லை என்று ராஜாவிடத்தில் போனாலோ நமக்கு தெரியல. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் அவளையும் மன்னித்தார், தாவீதையும் மன்னித்தார். முதல்ல ஒரு பிள்ளை பிறந்துச்சு 2 பேருக்கும். அந்த பிள்ளையை தேவன் அடித்தார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாக இருந்ததுன்னு படிக்கிறோம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். இந்த தாவீது பத்சேபாளுடைய இந்த பாவம் வர்ணிக்கப்பட்டிருக்கும். இந்த 2வது மகன்தான் சாலமோன் பிறந்தான் அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்? சாலமோன் பிறந்து அந்த சாலமோனை அடுத்து 3வது அரசனாக சமஸ்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு 3ஆம் அரசனாக சாலமோனை ஆண்டவர் உயர்த்தினாரே. என்ன காரணம் அப்படின்னா, தாவீதையும் பத்சேபாளையும் தேவன் மன்னித்து விட்டார் என்று அர்த்தம். அவங்க பிள்ளை ஆண்டனை செஞ்சிட ராஜாவாகிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆத்தும தேவையை திருப்தி செய்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திருப்தியை தேடி மனிதர்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சினிமா தேட்டருக்கு ஓடுறாங்க, மொபைலுக்கு ஓடுறாங்க, இன்னும் டிவிக்கு ஓடுறாங்க, எங்கெங்கேயோ ஓடுறாங்க திருப்தியை தேடி. ஆனால் ஆத்தும தேவையை திருப்தி செய்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. பாவத்தால் களைத்து போன பாவிக்கு பரம திருப்தியும் இளைப்பாறுதலும் கொடுப்பவர் அவர் மட்டுமே. பைபிளில் வசனங்கள் பாருங்கள். சங்கீதம் 107:8 வாசிக்கிறோம், தவணமுள்ள ஆத்துமாவை, அதாவது தாகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவறான இடத்துல தாவீது போய் தேடினான். தன்னுடைய குடிமக்களில் ஒருத்தியாகிய பத்சேபாளை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. ஆனால் வேலியே பயிரை மேய்ந்தது. ஆனாலும் ஆண்டவர் மன்னிச்சார். அன்பான தேவ பிள்ளைகளே, 2 பேரும் பாவ மன்னிப்பு பெற்றார்கள். பிற்பாடு தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள். ஒருவேளை நாமும் இது போன்ற மன உளைச்சலில் தவறுகள் செய்து, பெரிய தவறுகளோ சின்ன தவறுகளோ செய்து நொந்து போய் கிடக்கிறோமா? நம்முடைய ஆத்தும தேவையை திருப்தியாக்குகிறவன் ஆண்டவர் மட்டுமே. அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை வேற எங்கேயும் தேட வேண்டாம், இயேசுவிடம் மாத்திரம் தேட வேண்டும். அவரே நம்முடைய நோவா என்ற பெயருக்கும் இளைப்பாறுதல் என்று பொருள். அழியப்போக இருந்த உலகத்தில் நோவாதான் ஒரு பேழையை உருவாக்கி தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, அநேகருக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் அநேகர் வரவில்லை பேழைக்குள்ளே. இன்றைக்கி அதே போல் இந்த நோவாவிடம், தெய்வீக நோவாவான இயேசுவிடம் வாருங்கள், அவருடைய பேழைக்குள்ளே, அவருடைய திருச்சபைக்குள்ளே, அவருடைய சத்தியத்திற்குள்ளே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அது நாம் செய்யணும். ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு சொல்லணும். இயேசுவிடம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, பத்சேபாளையும் தேவனை ஏற்றுக்கொண்டார், அவளையும் மன்னித்தார். அந்த சந்ததியின் வழியாகத்தான், அவள் சந்ததியின் வழியாகத்தான் இரட்சகர் பிறந்தார். இவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள லிஸ்ட்டில் சேர்த்துருக்க மாட்டார். உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை மன்னிக்கவும், பரலோக புஸ்தகங்களில், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் காக்கப்படவும் தேவன் விரும்புகிறார். 5வது மரியாள், மேரி. இந்த மேரி என்ற பெயருக்கு, மரியாள் என்ற பெயருக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, கசப்பு, கலகம் என்று பொருள், பிட்டர் ஆர் ரிபெல்லியஸ் என்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, பிலவட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பிரியமானவள் என்ற அர்த்தம் கூட இருக்கிறது. பாருங்களேன், இந்த கசப்பு கலகம்னு பார்க்குறோமே, மரியாளின் பெயருக்கும் குணத்துக்கும் எத்தனை வித்தியாசம். அவள் கலகம் பண்ணினாலா? கிடையாது. அவள் கசப்பு கொண்டாலா? தேவன் மீது இல்லை.
அன்பானவர்களே, நீ கன்னி பெண்ணாய் இருக்கிறாய், உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், நீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாய் என்று காபிரியேல் தூதன் சொன்னார். அவள் கலகம் பண்ணலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். ஆண்டோடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? தெய்வ சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறோமா? அப்படி இல்லை, இஷ்டம் போல் நடக்கிறோன்னு சொன்னால் we are rebellious. நாம் கலக குணம் உள்ளவர்கள் என்று பொருள். நமது கலக குணமே நம்மை நரகத்திற்கு நேராக வழி நடத்தும். தேவன் நம்மிடம் ஒன்றை தேடினால் நம் பாவ மாம்சம் வேறொன்றை தேடுகிறது. ஆண்டவர் நம்மகிட்ட பரிசுத்தமாக இருக்கணும்னு தேடுறாரு நம்மகிட்ட. ஆனால் இந்த பாவ மாம்சம், இந்த பாவ சிந்தை இருக்கிறதே அசுத்தத்தை தேடி ஓடுகிறது. தட் இஸ் அவர் ரெபல்லியஸ் நேச்சர். அதான் நம்முடைய கலக மனமுள்ள சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பைபிளில் படிக்கிறோம். கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்ச பலவீனம் ஒரு பக்கம் நம்ம இழுக்கிறது பாவத்தின் பாதையில், ஆவியானவர் இன்னொரு பக்கம் நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் இழுக்க விரும்புகிறார். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம். இதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது மானிட வாழ்க்கை. அன்பான தெய்வ ஜனங்களே, ஆனாலும் பாருங்களேன், இந்த மரியாளுக்கு நிறைய சவால்கள் தான். அவள் அவப்பெயரை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஊர் அசிங்கமாக பேசும். ஏன் யோசேப்பு கூட அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். இவளை போய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஊர் நம்மளை அசிங்கமாக பேசும்னு அவரும் நினச்சார். ஆனால் பாருங்கள், அவரும் பிற்பாடு ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? அப்போ ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு தம்பதியை பற்றியும் நம்ம ஆழமாக ஒரு பாடம் படிப்போம் கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில். அவளும் தன்னை ஒப்பு கொடுத்தாள் தெய்வ சித்தத்திற்கு, அவனும் தன்னை ஒப்பு கொடுத்தான் தெய்வ சித்தத்திற்கு. ரெண்டு பேரும் அவப்பெயர் எல்லாம் சந்தித்திருப்பார்கள். ஊர் அசிங்கமாக பேசியிருக்கோம், கவலைப்படலை. ஊரை விட்டு ஊர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. சரிதானே? எருசலேமிலிருந்து எகிப்துக்கு ஓடுனாங்க, எகிப்திலிருந்து எருசலேமுக்கு வந்தாங்க. இங்கேயும் அங்கேயும் ஒரே அலைச்சல், அலைக்கழிப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாவற்றும் சகித்து கொண்டார்கள். இவங்க கலகம் பண்ணலை. கணவன் மனைவி ரெண்டு பேரும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்யவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த இவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, யோசேப்புக்கு நம்ம விளைவிக்கலாம் அப்படின்னு. ஆனால் தேவன் அவனை தொட்டார். கலகம் நிறைந்த நம்மையும் மறுரூபமாக்கி நம்முடைய மனதை மாற்றி தமது சித்தம் செய்பவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார், நம்மை மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம ரெபல்லியஸாக தான் இருக்கிறோம். சபைகளில் இந்த ரெபல்லியஸ்னஸ் பார்க்குறோம். சபைகளில் அந்த கலக மனமுள்ளவர்களை பார்க்குறோம். குடும்பங்களில் அந்த கலகம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. கணவன் மனைவி கடையில் சண்டை, பிள்ளைகளுக்கு மத்தியில் கீழ்ப்படியாமை, எல்லாம் அந்த கலகம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தேவன் நம்மை மாற்றி அவர் சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். 1 பாருங்கள், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் தான் நம்மகிட்ட முதல்ல அன்பு வைத்தவர் தேவன். அப்போது நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். விழுந்து போன மனிதர்களுக்கான தேவனின் அன்பு மற்றும் ரட்சிப்பின் திட்டம் பற்றிய முழுமையான படத்தை இந்த 5 பெண்களில் நாம் அழகாக பார்க்கிறோம் அல்லவா? இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அதான் ஆசீர்வாதங்கள்னு படித்தோம். அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோமா? பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு நபரின் பெயரையும் யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு பாலைவனத்திலே சோலை போன்ற பனைமரம் போன்றவர் நம்மை ரட்சிக்கிறார். பறந்து விரிந்த அன்பும் கிருபையும் நமக்கு ஏராளமாய் கிடைக்கிறது. நமக்கு ஒரு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறார். பூரண திருப்தியை, ஆத்ம திருப்தியை, இளைப்பாறுதலை அவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நாம் கலகம் பண்ணக்கூடிய குணமுடையவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நம்மை மாற்ற விரும்புகிறார். பார்த்தீங்களா? தேவனுடைய அன்பும் அவருடைய ரட்சிப்பின் திட்டமும் இந்த 5 நபர்கள் வழியாக அழகாக நமக்கு தெரிய வருகிறது. கடைசியாக தி பியூட்டி, பிளாசம்ஸ், பிளெஸிங்ஸ் அண்ட் பியூட்டி, மலர்கள், ஆசீர்வாதங்கள், 3வது அழகு என்று பார்க்க போகிறோம். இந்த 5 நபர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான பாடம் என்னவென்றால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் நான் படித்ததை நீங்கள் மறந்து விட்டால் கூட இனி நான் சொல்ல போகிறதை மறக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தடையாக நினைக்கிறோமோ
எதுவுமே இயேசுவுக்கு தடை இல்லை. நம்ம ரட்சிப்பதற்கு எதுவுமே தடை கிடையாது. எப்படி என்று கேட்கிறீர்களா? உங்கள் தொடக்கம், நம்முடைய ஆரம்பம், மை ஆரிஜின், என்னுடைய ஆரம்பம், ஐயோ நான் அந்த கிராமத்திலேருந்து வந்தேங்க, இந்த கிராமத்திலேருந்து வந்தேன். ரூத் மோவாபிய பட்டணத்திலேருந்து வந்தவன், விக்கிரகாராதனை பட்டணம். உங்கள் தொடக்கம், உங்கள் வம்சம். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பின்னணியில் வந்தவர்கள். 5 பேரை பார்த்தோம் பார்த்தீங்களா? உங்கள் வம்சம், யுவர் ஆன்செஸ்ட்ரி. நாம் வேற எங்கே இருந்தால் வந்திருப்போம். உங்கள் அந்தஸ்து, யுவர் ஸ்டேஷன் இன் லைஃப். ராகாப் ஒரு வேசி, நல்ல பேரே கிடையாது. உங்கள் கடந்த கால பாவங்கள், பத்சேபாள் வாழ்க்கையை பாருங்கள், ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப அழகாக அவள் இருந்தாள், ஆனால் அது அவளை அசுத்தத்திற்குள்ளாக வழி நடத்தியது. ஒரு நம்முடைய கடந்த கால பாவங்கள், உங்கள் எதிர்கால திட்டங்கள், யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ். பார்த்தீங்களா, தாவீது பயங்கரமாக திட்டம் போட்டான், இவன் எப்படியாவது கொண்டுறணும். ஒன்று யூரியாவை வீட்டுக்கு அனுப்பி அவன்தான் அந்த பிள்ளைக்கு தகப்பன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சார். இவன் பிள்ளைக்கு அவன் தகப்பன் காட்டணும்னு நினச்சார். ஆனால் அவர் உத்தமன் போகலை. அப்புறம் சாராயம் ஊற்றி அவங்க கையில் லெட்டர் கொடுத்து அவனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணி கொலையும் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, இவர் போட்ட திட்டங்கள். இன்றைக்கி அதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கால திட்டங்கள்லாம் ஒருவேளை வித்தியாசமாக வச்சுருப்போம். அந்த திட்டங்கள் சில நேரம் நம்ம தேவனை விட்டு பிரிக்கிற திட்டங்களாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் இன்றைய நிலை, யுவர் ப்ரெசன்ட் ஸ்டேட், இப்போ இருக்கிற நிலை, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமோ அல்லது பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி இருந்தாலும் சரி, தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு இவைகளெல்லாம் தடையே கிடையாது. இவைகளை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. ஆண்டவருக்கு இருக்கிற வண்ணமாக நாம் இயேசுவிடத்தில் வந்தால் அவர் அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் 6:37 படிக்கிறோம். ஜான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர்கிட்ட யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார், அவர் யாரையும் தள்ள மாட்டார். இந்த வசனம் தாங்க ஜான் பன்யனுடைய மிகவும் பிடித்த வசனம், ஃபேவரட் டெக்ஸ்ட் ஆஃப் ஜான் பன்யன். இந்த மோட்ச பயணம் புக்கில் இருக்கிறார்ல, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், அந்த புத்தகம் எழுதினவர் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஜான் பன்யன். அவர் வாயில் கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வாழ்க்கை, தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வசனத்தை கொடுத்தார். அவரை பற்றி ஒரு நாள் தனியாக படிக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்த வசனம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் யாரையும் தள்ள மாட்டார். இந்த ஜான் பன்யன் வாழ்க்கையில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வருமா. டிங்கரிங் வேலை பார்த்தார், இந்த ஈயம்பித்தால பானை இதெல்லாம் சரி பண்ணுற வேலை செஞ்சவர். ஒரு ரஃப்பான தோற்றம், முரட்டு தோற்றமே முரட்டுத்தனமாக இருக்கும். வாயில் கெட்ட வார்த்தைகள்லாம் சர்வசாதாரணமாக வரும். ஆனால் அவரே ஆண்டவர் தொட்டார். அவர் தாங்க இந்த மோட்ச பயணம் புஸ்தகம் எழுதினார். கிங் ஜேம்ஸ் பைபிளுக்கு அப்புறம் 300-400 ஆண்டுகளாக ஏன் இன்றைக்கும் பிரபலமாக மக்களால் நேசிக்கப்பட்டு வாசிக்கப்படுகிற புத்தகம் மோட்ச பயணம் அல்லது உச்சித பட்டண பிரயாணம்னு பழைய பேர் சொல்லுவாங்க. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, அவரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பார்த்தீங்களா, 5 பெண்கள், 5 மலர்கள், அவர்களே ஆண்டவர் தள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை இந்த ராகாப் மாதிரி ஒரு பெண் நம்ம சபையில் இருந்தால் பொறுப்பு கொடுப்போமா? பதவின்னு சொல்லுவோம், இந்த பதவியை கொடுப்போமா நம்ம? அல்லது பத்சேபாள் போல் ஒரு பெண் இருந்தால் அந்த மாதிரி தொற்கால சங்கத்துக்கு தலைவி ஆக்குவோமா? பிரியமானவர்களே, கல்லெறிஞ்சு கொண்டுற மாட்டோம். சரி, கல்லெறியா விட்டாலும் சொல்லெறிந்து கொன்று விட மாட்டோம். வார்த்தையிலேயே வறுத்து எடுத்துருவோம். அன்பானவர்களே, நாமும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து காண்பித்த இரக்கம், உருக்கம், தயவு, சாந்தம் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் மாத்திரம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவை விட்டு விடுகிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, you cannot be a part of his ancestry, but you can be a part of his lineage.
ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த் ஆன் ஹிம். இந்த 5 பேர் இயேசுவின் வம்ச வரலாற்றில் பங்கு பெற்றார்கள். அந்த 5 பெண்கள். ஒருவேளை உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற முடியாவிட்டாலும் அவருடைய சந்ததியாக நாம் விளங்க முடியும். இயேசுவின் சந்ததியாக விளங்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட முடியும், எழுதப்பட வேண்டும். அந்த பெயர் அங்கே காக்கப்பட வேண்டும். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அடியெடுத்து வந்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, இதோ இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் ஒருவேளை இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசு எனக்கு தெரியும், இயேசு என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். யோவான் 1:12 படிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறவர்கள் கூட இயேசு எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நான் இயேசுவை பின்பற்ற மாட்டாங்க. நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் இயேசுனுடைய குணங்கள் வாழ்க்கையில் காட்ட மாட்டாங்க. அநேக இந்து சகோதர சகோதரிகள் இயேசு எனக்கு பிடிக்கும், நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், அங்கே தான் படித்தேன், இங்கே தான் படித்தேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்ற மாட்டார்கள், இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இல்லாமல் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் இயேசுவின் பிள்ளையாக நான் மாற விரும்புகிறேன், இயேசுவின் பிள்ளையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யாராவது இருந்தால் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இல்லை, நான் கிறிஸ்தவனாகத்தான் எத்தனையோ வருஷம் இருக்கிறேன், ஆனால் இயேசுவை நான் முழுமையாக பின்பற்றவில்லை என்று நீங்கள் ஒருவேளை மனதில் குத்தப்பட்டால், ஆண்டவரே உம்மை முழுமையாய் பின்பற்ற, உம்முடைய அன்பை என் வாழ்க்கையில் வெளிக்காட்ட, உம்முடைய அன்பை என் உள்ளத்திலே கிரியை செய்ய இடம் கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். அதுதாங்க உண்மையுள்ள அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கும். ஆண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்களுக்காக மனிதனாக வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் வந்த நாள் எந்த நாள் எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்களுக்காக வந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதத்தில் உள்ளதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே இயேசுராஜா, உம்முடைய அன்பை, உம்முடைய தயவை, உம்முடைய கிருபையை நாங்கள் நாள்தோறும் பெறுகிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை உமக்கு மகிமையாக இந்த உலகத்தில் சாட்சியாக வாழச் செய்யும். ஆண்டவரே, எல்லாரிடத்திலும் உம்முடைய அன்பை காட்ட எங்களுக்கு பலனை தாரும். தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள, அநேகருக்கு உம்மை அறிவிக்கிற ஒரு நாளாக்கி கொள்ள, இந்த நாளை ஒரு ஊழியத்து நாளாக, உம்மை மகிமைப்படுத்தும் நாளாக, உம்முடைய அன்பை வெளிக்காட்டும் நாளாக, இல்லாதவர்களுக்கும் இயலாமையில் உள்ளவர்களுக்கும் ஏழை எளியோருக்கும் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் தொடுங்க, எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க. எங்கள் மனம் புதிதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தெய்வதூதர்களின் காவலும் வழி நடத்தும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை தேவனுக்கு பிரியமான நாளாக செலவழியுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென்.